பொங்கலுக்கு நம்ம தயாராகியாச்சு. பொங்கல் விட போகிறோம். இப்படி தான் வந்து எங்கள் ஊரில் நாங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து பொங்கல் விடுவோம். அதாவது எல்லா காய்கறியும் வந்து வச்சுட்டு சாமியெல்லாம் பொங்க பானை பக்கத்தில் வச்சு சாமி கும்பிடுவோம். இப்போ வந்து நம்ம புது பானையில் பொங்க விட போகிறோம். பானைலாம் தயாராக இருக்குது, ரெடியாக. ஆமாம், குவார்ட்டர்ஸில் விடுறதுனால வீட்டிலே விடுறோம், கிச்சனில். இது நம்ம ஊராக இருந்துச்சுன்னா ஆமாம், வெளியில் வந்து அடுப்பு வச்சு மண்பானையில் விடுவோம். ஓகே, இது எங்கள் ஸ்டைலு பொங்கல். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மாமா கிளம்பியாச்சா? இங்கே பாருங்க, ட்ரெடிஷ்னலாக கிளம்பியிருக்காங்க. வேறு லெவல் மாமா, நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸு. அப்படி ஏன் ட்ரெஸ்ஸை கட்டுங்க, நல்லா இருக்கா? சூப்பர். பூலாம் கிடைக்கிறதுனால நம்மளே ரெடி பண்ண பூ வச்சாச்சு. வாங்க பொங்கலோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து தயார் பண்ணிக்கிட்டு தான் அடுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து பால் பாயாசம், இதில் வந்து வெண்பொங்கல் வைக்க போகிறோம். ஓகே, பால் பாயாசத்துக்கு வந்து நான் பால் ரெடியாக பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஓகேவா? அடுத்து இதில் வந்து நம்ம வெண்பொங்கல் வைக்க போகிறோம். மாமா தேங்காய் உடைங்க. தேங்காய் உடைச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. சுபி தூங்கி வந்துட்டியா? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். நம்ம வந்து தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைப்போம் நாங்கள் ஊரில். அதே மாதிரி தான் தேங்காய் உடைச்சிக்கிறோம். தேங்காய் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா உடைச்சிக்கோங்க. தூரம் வச்சு உடைங்க, நான் தூசி விழுந்துற போது. ஆமாம், பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் விளக்கு பொருத்தணும். ஓகேவா மாமா? சரி, இந்தாங்க அப்படிங்க. நம்ம வந்து அரிசி கழுவு தண்ணி வச்சுருக்கோம்ல, ஓகே. என் தண்ணி இந்த பானைக்கு 1 கிலோக்கு மேலேயே பிடிக்க போடுவோம்மா. பெரிய பானை தாங்க, தண்ணி நல்லா பெரிய பானையாக இருக்குது. பொங்கல் பொங்கும்போது அந்த கிஷோர் எழுப்புவோம், சரியா? எல்லாம் என்னையா எழுப்பலன்னு கேட்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா, எனக்கு பையன் நாந்தோடியா உங்களுக்கு. நாந்தோ ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். கடிச்சு பொங்கல். ஓகே, ஒரு 2 மினிட்ல பொங்கல் ரெடியா இருக்கு. பாத்தியா? ரெடியா தச்சி. நான் பால் பாயசத்துக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு வந்துருந்தேன். ஓகேவா? சாமி கும்பிட்டுக்கோங்க. டெல்லியில பொங்கல். அனைவருக்கும் ஃப்ரெண்டு கவர் கூட அனைவருக்கும் சொல்லுவோம். திரும்பி வாங்க, எடுத்துருங்க. இங்க பானை இங்க இருக்குல்ல, நீ வாங்க வாங்க, நீ வாங்க மாமா. அப்படி போன நீ வாங்க. அப்படின்னு இங்க நீங்க இங்க வைங்க. சொல்லமா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வந்து 4
இல்ல உங்கள அந்த சைடு பொங்கிருச்சு. ஏய் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கிருச்சு. பால் பாயசத்துக்கு இதுக்கு பாடணும்ல. ம் இதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. நான் விடுவேன். ஏன் விடக்கூடாதா? எது ஃபர்ஸ்ட் போனாலும் விடுவோம். பால் பாயசத்துக்கு முதல்ல பொங்கிருச்சு. சரி, பால் பொங்கிருச்சு முதல்ல. என்னம்மா ம் பொங்கலுக்கு ரெடி ஆகல. மாமா டியூட்டி கிளம்பியாச்சா? ம் பொங்கல் விட்டாச்சு, டியூட்டி கிளம்பியாச்சு. ஆ ஆ பாய். பொங்கல் கோலம் பாருங்க. செம்ம குளிர் போல இன்னைக்குமே. நல்லா காத்துதுல புறா வேற. பாய் மாமா. பாருங்க பொங்கல் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கிளம்பிட்டாங்க. பொங்கல் வந்து பொங்கிருச்சு. நாங்கள் டியூட்டி கிளம்பியாச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க பொங்கலை. இப்போ வந்து நம்ம இன்னும் சாமி கும்பிடல, இனிமேல் தான் சாமி கும்பிடணும். இங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அவங்க போயிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் சாமி கும்பிட்றதுக்கு. நம்ம அதுக்குள்ளேயும் பொங்கல்லாம் வச்சு இறக்கிடலாம். இப்படி தாங்க பொங்கலாக இருந்தாலும் தீபாவளியாக இருந்தாலும் டியூட்டி தான். நம்ம வந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். மாமா சொன்னாங்க, நீ ரெடி பண்ணி வச்சிரு, ரெடி பண்ணிவிட்டு கால் பண்ணு, நான் வந்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரெடி பண்ணிவிட்டு கால் பண்ணணும். பொங்கல் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பானை நிறைய வந்துருச்சு. பாயசம் அதே மாதிரி தான். நம்ம சாமி கும்பிடும்போது பார்க்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து பால் பாயாசம், வெண்பொங்கல். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறேன். வேலையெல்லாம் முடிக்கங்குள்ளே மாமா வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்துடுவாங்க. நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கால் பண்ணி சொன்னோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் வந்து சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் டியூட்டி கிளம்பிடுவாங்க. இதுதான் வந்து ஆர்மிக்காரங்களோட லைஃபு. ஓகே, எங்களுக்கு இப்படி தான் பழகியே போச்சு. நாங்கள் கூடவே இருந்தாலுமே இப்படி தான். தீபாவளினாலும் சரி, அந்த ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் நேரம் அந்த வெடி போடுற டைமில் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் பொங்கல்னாலும் டியூட்டி தான். எந்த நாள்னாலும் டியூட்டி தான். சனி ஞாயிறு திங்கள் எல்லா கிழமையும் 24/7 நாட்டுக்காக தான். வீட்டுக்காக அந்த பர்மிஷன் கேட்டு கொஞ்ச நேரம் வருவாங்கள்ல, அதுதான். ஓகே, பார்க்குற நியூ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுங்கள். நீங்களும் பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக இருப்பீங்க. பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். ராம ராம ஹரே ஹரே. தொடர்ந்து கொண்டு சுபி. நந்து தொட்டு கும்பிடுங்க. வெட்டுங்க கரும்பையா? இருமா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.